ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஹார்த்விக்கோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மஷ்ரூம் வச்சு ஒரு சீஸ் பால் செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செய்யணும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோ வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இதை வந்து ஆற வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அப்போது வந்து இந்த கருப்பெல்லாம் போயிடும்ல உப்பு தண்ணியில் போட்டால். ஸோ அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபைன் சாப்பாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன பேபிஸ்க்கு கொடுக்குறதுனா கூட அவங்களுக்கு வந்து கடிப்படாது. எப்படியும் மஷ்ரூம் வந்து கரைஞ்சிரும். அப்படி இருந்தாலும் நான் ரொம்ப குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வந்து உப்பை ரொம்ப போட்டு நம்ம அதோட டேஸ்ட்டை மாற்ற வேணாம். எப்படி ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு அரை உப்பு போட்டாவே போதும். நான் உரப்பு ரொம்ப சேர்க்கல. ஸோ ரொம்ப கம்மியாக சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். என்னோட பர்பஸே வந்து இந்த பசங்களுக்கு கொடுக்குறது. நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஒரிகானோஸ் கொஞ்சம். என்னோட மூடியில் நான் உட்காந்து தட்டுறதுக்கு பொறுமை இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி கவுத்திடுறேன் நான். இப்போது பவுல் பத்தலை, நான் இந்த ட்ரேயில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். மஷ்ரூமை நம்ம நறுக்குன்னு இப்படி புழிஞ்சு பிசைஞ்சோன்னா அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து பிசைய தேவையில்லை. நம்ம நல்லா மசாஜ் கொடுத்தாவே ஒரு 2 மினிட்ஸில் இது நல்ல ஒரு டோவாக கிடச்சிரும். நம்மளுக்கு நல்லா சாஃப்டான டோ கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சீஸ் க்யூப்ஸ் சின்னதாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பால்ஸாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சு அதை நல்லா கோட் பண்ணிக்கலாம்.